பாட்டாளி மக்கள் கட்சியில யார் தலைவர் அப்படிங்கிற போட்டி பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில நீடிச்சு வந்த நிலையில இப்ப அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்திருப்பது பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான மோதல் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு விவகாரங்கள் காரணமா சொல்லப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை, அது மட்டும் இல்லாம யாருக்கு பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கட்சியை யாரை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்த தந்தை மகனுக்கு இடையிலான மோதலுக்கு காரணமா சொல்லப்பட்டது. இதனால் பாத்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணி வந்து பல இடங்களை விமர்சிச்சு பேசினாரு. ஒரு பொது மேடையிலேயே ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அன்புமணியும் பாத்தீங்கன்னா ராமதாஸை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதாவது இவர் வந்து எனக்கு மகனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசினாரு. இந்த பக்கம் வந்து அவருக்கு வந்து வயது முதுமை காரணமா புத்தி இல்லாம பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வார்த்தைகள்லாம் அன்புமணி விட்டாரு. இதனால வந்து இந்த பிரச்சனை இன்னைக்குள்ள முடியாது போல, விரைவில் முடியாது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணாருன்னா ராமதாஸ் வந்து இவர் வந்து அன்புமணியை வந்து தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டேன், இனிமே வந்து நான் தான் தலைவர், அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு, அதனால இனிமே நான் தான் தலைவர் அப்படின்னு அறிவிச்சதோட இந்த அன்புமணி செய்யக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் உரிமை மீட்பு சுற்றுப்பயணத்துக்கும் வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு வந்து மனு அனுப்புனாரு. ஆனா அந்த மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை எந்த ரியாக்ஷனுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இங்கிட்டு ராமதாஸ் சென்னையில இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை அலுவலகம் இனிமே சென்னையில இல்ல, தைலாபுரத்துக்கு மாத்திட்டேன், அதாவது தன் சொந்த வீடு இருக்கக்கூடிய தைலாபுரத்துக்கு மாத்திட்டேன், இனிமே நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் என்னை வந்து தைலாபுரம் அலுவலகத்துக்கு வந்து சந்திங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து சென்னையில வந்து இருக்கக்கூடிய அலுவலகம், அவர் வந்து அவரோட இருக்கக்கூடிய அந்த பனையூர்ல இருக்கக்கூடிய வீட்டுல வந்து அலுவலகம் போடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சென்னை டி நகர்ல இருக்கிற அலுவலகத்தையே பயன்படுத்தினாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு கடிதம் எழுதி இருக்குது. அதாவது வந்து தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் வந்து நாம் தமிழர் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளையும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படிங்கிற அடிப்படையில தமிழக வெற்றி கழகம், விஜய் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இதை வந்து இது பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியோட அலுவலகம், இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட பேரு, அவங்களோட சின்னம், அது மட்டும் இல்லாம அந்த அலுவலகம், கட்சி அலுவலகங்களோட முகவரி ஆகியவற்றை வந்து அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட அலுவலகத்தோட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய அந்த தியாகராய நகர்ல இயங்கக்கூடிய அலுவலகத்தின் முகவரி தான் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து தைலாபுரத்துக்கு தலைமை அலுவலகத்துக்கு மாத்திட்டேன் ராமதாஸ் சொல்லியிருந்தாலும், அது தொடர்பான மனுவை வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருந்தாலும், அந்த மனுவை பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்து உறுதியாயிருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் அந்த இதுல வந்து அறிக்கையில வந்து தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கறதுல வந்து ராமதாஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து டெல்லியிலே போயிட்டு முகாமிட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திச்சாரு. அப்போ பாத்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு. ஆனா யாருமே அந்த நேரம் ஒதுக்கப்படல. இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து மீண்டும் சென்னை வந்தவுடனே தான் வேலைகளை வந்து தொடர்ச்சியா செய்யறதுக்கான இது பண்ணாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பயணத்துல வந்து ஈடுபடுறதுக்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க இப்ப வந்து அன்புமணி வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்ட நிலையில அன்புமணி பக்கம் யாரு இருக்கிறா, ராமதாஸ் பக்கம் யாரு இருக்கா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து தொடர்ச்சியா இருந்து இருக்குது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தொடங்கினது ராமதாஸ் தான், அவர் தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நிர்வாகிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் பின்னாலையும் நம்மளோட எதிர்காலம் சரி, கட்சியோட எதிர்காலம் சரி அன்புமணி கையில தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் வந்து அன்புமணி தான் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட வந்து தேர்தல் ஆணையம் உறுதி செய்து அந்த அறிக்கை வெளியிட்டது பாத்தீங்கன்னா ராமதாஸ் தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும், இங்கிட்டு பாத்தீங்கன்னா அன்புமணி தரப்புக்கு வந்து பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னணியில அன்புமணினா
இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வரக்கூடிய தேர்தலில் யார் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதுல தான் ரெண்டு பேருக்கும் வந்து முதல்ல உரசல் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கட்சியோட எதிர்காலம் கருதி அதிமுக தலைமையிலான கூட்டணியில அங்கம் வைக்கணும் அப்படின்னு ராமதாஸ் சொன்னதாகவும், ஆனா வந்து தனக்கு வந்து எம்பி பதவி கிடைக்கணும், தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து இது பண்ணணும், அதுல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா பாஜக தலைமையிலான கூட்டணியில இடம்பெறுவதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னதாகவும், இரண்டு பேருக்கும் இதுலதான் மோதல் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து கிட்டத்தட்ட பாஜக ரொம்ப நெருக்கம் காட்டி வர்றதுனால அவரு கூட நம்ம கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அவரே வந்து பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதை தொடர்ந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமக நம்ம கூட இருக்கணும். அப்போ வந்து அன்புமணி பக்கம் தான் வந்து ஆதரவு, நிர்வாகிகள் ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கொடுத்த கிரீன் சிக்னல் தான் தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைமையை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல ராமதாஸ் தரப்புக்கு பெரிய அப்செட் ஆகியிருந்தாலும் அன்புமணி தரப்புக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது. இந்த உற்சாகம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனக்கு இல்லை அப்படிங்கிற போது ராமதாஸ் என்ன மாதிரி அடுத்தடியா மூவ் பண்ணுவாரு, அது வந்து சட்டமன்ற தேர்தலின் போது என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இரண்டு பேருக்கும் இடையில வந்து நடக்கக்கூடிய அந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.